ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அர்ச்சனாஸ் டெலிசியஸ் ரெசிபீஸ். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு டிஃப்ரெண்ட்டான சுவையில் எக் மசாலா எப்படி செய்யலான்றதை வாங்க பார்க்கலாம். அதுக்கு ஒரு பேனை சூடு பண்ணிக்கோங்க. 4 டேபிள் ஸ்பூன் அளவு ஆயில் போட்டுக்கிறேன். ஆயில் போட்ட பிறகு 1/4 டீஸ்பூன் அளவு மஞ்சள் பொடி சேர்த்துக்கிறேன். 1/4 டீஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்துட்டு இதை லைட்டாக இது மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. 5 முட்டையே வேக வச்சு இது மாதிரி எடுத்து வச்சுருக்கேன். இதில் சைடில் 4 இடத்துல இது மாதிரி கீரல் போட்டுக்கோங்க. அப்படி கீரல் போடும்போது மசாலாஸ்லாம் எக் உள்ளே போயிட்டு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்காக தான் நம்ம கீரல் போடுறோம். 5 முட்டையும் சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு இதை எல்லாத்தையும் இது மாதிரி ஃப்ரை பண்ணி விட்டுருங்க. ஒரு 2 நிமிஷத்துக்கு இது மாதிரி ஃப்ரை பண்ணி விட்டுருங்க. ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் பாருங்கள், இது மேலெல்லாம் ரெட் கலரில் வந்திருக்கு. இந்த டைமில் நம்ம முட்டையை எடுத்து வேறு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். அதே பேனில் 1 கப் அளவு பெரிய வெங்காயத்தை சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை நான் சேர்த்துக்கிறேன். கூடவே கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்துக்கலாம். வெங்காயம் சால்ட்டு சேர்த்தனா சீக்கிரமாக வதங்கும். அதுக்காக நான் சேர்த்துக்கிறேன். 1 டேபிள் ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். அது பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா இது மாதிரி வதக்கி விட்டுருங்க. கூடவே 1/4 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு மல்லிப்பொடி சேர்த்துக்கலாம். 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு கறி மசாலா சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் அளவு பெப்பர் சேர்த்துக்கலாம். இது மாதிரி எல்லாத்தையும் சேர்த்துட்டு கலந்து விட்டுருங்க. கலந்த பிறகு 2 தக்காளியை இது மாதிரி அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். அதை நான் சேர்த்துக்கிறேன். பச்சை வாசனை போகிற வரைக்கும் இது மாதிரி கலந்து விட்டுருங்க. இப்போ இந்த மசாலாலாம் வேகிறதுக்காக 1/4 டம்ளர் அளவு நான் தண்ணி சேர்க்குறேன். சேர்த்துட்டு இந்த மசாலாலாம் வெந்து இது மாதிரி சுண்டி வர வரைக்கும் நம்ம வேக வச்சுக்கலாம். பாருங்கள், நல்லா வெந்து சுண்டி வந்துருச்சு. இந்த சமயத்தில் நம்ம எடுத்து வச்சுருந்த முட்டையே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுருங்க. மசாலாஸ் எல்லாமே முட்டை மேலே கலக்கிற மாதிரி நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம். நமக்கு காரசாரமான எக் மசாலா ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிருச்சு. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். என்னுடைய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள்.